தெனாலிராமன் கதைகள் 235. மல்லிகைப்பூ மர்மம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை தோட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த மல்லிகை செடி வளர்க்கப்பட்டு வந்தது. அந்த செடியில் பூக்கும் மல்லிகை பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அலாதியான நறுமணம் கொண்டவையாகவும் இருந்தன. தினமும் அதிகாலையில் அந்த பூக்களை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்வது மன்னரின் நீண்டகால வழக்கமாகவும் அவருக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாகவும் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக தொடர்ந்து சில நாட்களாக இரவில் அந்த செடியில் இருந்த மல்லிகை பூக்கள் அனைத்தும் மர்மமான முறையில் திருடி போயின. அரண்மனை காவலாளிகள் பலரும் இரவு முழுவதும் கண்விழித்து காவல் காத்தும் அந்த திருடனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இதனால் மிகுந்த கோபமும் கவலையும் அடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் இந்த மல்லிகைப்பூ மர்மத்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பை தனது ஆஸ்தான விகடகவியான தெனாலிராமனிடம் ஒப்படைத்தார். தெனாலிராமன் அரசரை வணங்கி இந்த சவாலை மிக விரைவில் முடிப்பதாக உறுதியளித்து மனம் வந்து ஏற்றுக்கொண்டான். அன்றிரவு தெனாலிராமன் தோட்டத்திற்கு சென்றான். அங்கிருந்த காவலாளிகளிடம், நீங்கள் எப்போதும் போல உங்கள் இடங்களில் சாதாரணமாக காவல் காத்து கொண்டிருங்கள், நான் அந்த உயரமான மரத்தின் மேல் ஒளிந்திருந்து கண்காணிக்கிறேன் என்று கூறிவிட்டு செடியின் அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடர்த்தியான கிளைகளில் ஏறி மறைந்து அமர்ந்தான். நள்ளிரவு நேரம் வந்தது. எங்கும் நிசப்தம் நிலவியது. அப்போது ஒரு இருண்ட உருவம் மிகவும் மெதுவாக தோட்டத்திற்குள் நுழைந்தது. அந்த உருவம் தரையில் நடப்பதற்கு பதிலாக அரண்மனையின் உயரமான மதில் சுவரில் படர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கொண்டு லாவகமாக மேலே இருந்து இறங்கியது. அதனால் தான் காவலாளிகளின் கண்களில் அது சிக்கவில்லை என்பதை தெனாலிராமன் புரிந்து கொண்டான். அந்த உருவம் வேறு யாருமல்ல, அரண்மனைக்கு வெளியே பூ விற்கும் வியாபாரியின் மகன்தான். அவன் அந்த அபூர்வமான மல்லிகை பூக்களை திருடி ஊருக்கு வெளியே அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்து வந்தான். பூக்களை பறிக்க அவன் செடியின் அருகே வந்தபோது மரத்தின் மேலிருந்த தெனாலிராமன் சத்தமாக ஒரு பெரிய காட்டுக்குரங்கை போல கத்தினான். திடீர் சத்தத்தால் பயந்து நடுங்கிய திருடன் அலறி அடித்துக்கொண்டு நிலை தடுமாறி கீழே விழுந்தான். உடனே உஷாரான காவலாளிகள் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டனர். மறுநாள் காலை அரசவையில் திருடன் மன்னர் முன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டான். மதில் சுவர் வழியாக அவன் வந்ததால் காவலாளிகளால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற முழு உண்மையை தெனாலிராமன் விளக்கினான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் கூர்மையான அறிவாற்றலையும் சமயோசித தந்திரத்தையும் பெரிதும் பாராட்டி பொற்காசுகளை பரிசளித்தார். மல்லிகைப்பூ மர்மம் முற்றிலும் விலகியதால் அரண்மனையில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவியது. நீதி. குறுக்கு வழியில் தேடும் ரகசிய லாபம் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவமானத்தையே பரிசளிக்கும். மக்களே, தினமும் சொல்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.